ஆமே சோத்திரம். பாருங்கள், இன்னொரு மனுஷன் மனம் திரும்பாத ஐஸ்வர்யவான், அவன் மரித்து பாதாளத்துல போய் அவன் வேதனைப்படுகிறான். அவன் வீட்டு வாசலில் இருந்த மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட லாசரு அவனும் மரித்து ஆபிரகாம் படியில் கொண்டு சேர்க்கப்பட்டான். ஒருவர் பார்க்கிறார்கள், இவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான், அவனோ ஆபிரகாம் படியிலே தேற்றப்படுகிறான். அல்லேலூயா சோத்திரம். பாருங்கள், முதலாவது ஒரு சொட்டு தண்ணி கேட்டு பார்த்தா அது அங்கே கிடைக்கல. பின்பு பாருங்கள், அவன் ஜெபிக்கிறான். பாருங்கள், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனையான இடத்திற்கு வராதபடி லாசரு மரித்துக் கொண்ட லாசரு எழுந்து போய் அவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டார். மரித்த லாசருவை எழுப்பி எங்க அனுப்பும்? தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டார். அன்பர்களே, ஆபிரகாம் நோக்கி சொல்கிறார், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டும் என்று சொல்லி அங்கே பதில் வந்ததை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே சோத்திரம். அப்ப ஆண்டவர் யார் காரியமாக போவார் என்று சொன்னார், ஆண்டவரை என்னை அனுப்பும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். மோசையை போல வேறு யாரையாகிலும் அனுப்பும் இல்லைன்னு சொன்ன மரித்த ஐஸ்வர்யவான் சொல்லி ஜபித்தது போல லாசருவை அனுப்பும் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஜபங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவதில்லை, கேட்கப்படுவதில்லை. மரித்த லாசருவை அங்கே அனுப்பினாரா? தேவன் அனுப்பினாரா? இல்லை. அப்ப என்னை அனுப்பும். ஆமே சோத்திரம். கர்த்தர் நம்மைத்தான் அனுப்புகிறார். ஆமே விசுவாசிக்கிறேன். ஆமே அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தான் தேவன் அனுப்புகிறார். நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு, உன் ஜனத்திற்கு, உன் இனத்தாரிடத்திற்கு, உன் உறவின் முறையாருக்கு. யாரை அனுப்புகிறார்? லாசருவை அல்ல, உன்னைத்தான் அனுப்புகிறார். அல்லேலூயா. நீதான் போக வேண்டும், வேற யாராயும் அனுப்பும் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இல்ல லாசருவை அனுப்பும் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. அன்பானவர்களே, நாம் தான் அறிவிக்க வேண்டும். நம்முடைய இடத்தாருக்கு, நம்முடைய உறவின் முறையாருக்கு யார் தான் அறிவிக்கணும்? நம்ம தான் அறிவிக்கணும். அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன அறிவிக்க வேண்டும்? ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாரோ அதை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவையெல்லாம் நீ அறிவி. பாருங்கள், ஒரு சமயம் இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவங்க ஆண்டு சுகமாகிட்டார். பார்க்க குடியிருப்பு கல்லறையில் இருந்துச்சு, கஷ்டம் தெரியாதவனாக அலைந்து கொண்டிருந்தார். ஆண்டவனை சுகமாக்கி விட்டார்.